அஸ்திகள் இன்னும் முழுகல. பழி வாங்க கோரிக்கை எழுந்தது. பேராசையால் கண்மூடித்தனமாக இருக்கும் அமித் மறந்து விட்டான் அன்பை. ஜிலேபியின் இனிப்பில் மறைந்திருக்கும் விஷ தாக்குதல். அவனியோட மூச்சு நின்றது. உலகமே அழிந்து போனது. வதந்தி நிறைந்த வீடு அல்ல, பாவம் நிறைந்த வாசல் இது. பானையின் சாம்பலிலிருந்து சத்தியத்தின் நூல் எழுந்தது. எவர் மரணத்தை எழுதினாரோ தன்னுடைய கையெழுத்தால் வட்டியுடன் திரும்பியது கர்மா. அவனுடைய வக்கிரம் அதில் உடைந்தது. காலை பொழுது விடிஞ்சது. ஒரு 3 மாடி கட்டிடம் தெரிஞ்சது. கட்டிடத்துக்கு வெளியில ஒரு போர்டு இருந்தது. அதுல எழுதியிருந்தது ஷர்மா கெமிக்கல்ஸ். பில்டிங்குள்ள ஷர்மா தன்னுடைய கேபின்ல உட்காந்துருந்தாரு. அவர் சதீஷ் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. சதீஷ் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். 2 பேரும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ரொம்ப சீக்கிரத்துல வித்தாகணும். இதுல இன்னும் நேரம் கடத்துறத நான் விரும்பல. சார், வேலை முடிஞ்சிடும் சார். ஆனா ஏதாவது அட்வான்ஸ் கிடைச்சதுன்னா? அதெல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். வேலை முடியாம நான் சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் சார். நான் முழுமையா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்க வீட்டை பத்தி ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கு சார். எல்லாரும் சொல்றாங்க அங்க பேய் இருக்குன்னு. அதை பத்தி எனக்கு என்ன? சதீஷ், உனக்கும் எனக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். பேய் பிசாசுன்னு எதுவுமே இல்லைன்னு 3 வாரத்துக்கு முன்னாடி நானே அங்க போயிருந்தேன். இந்த மாதிரி விஷயத்துல கவனத்தை செலுத்துறது நிறுத்துங்க. அப்புறம் ஏதாவது ஒரு கஸ்டமரை ஃபைனல் பண்ணுங்க. சரிங்க சார். அமித் போனை கட் பண்ணினாரு. அவர் தன்னுடைய கவனத்தை மறுபடியும் தன்னுடைய வேலையில செலுத்தினாரு. அப்புறம் லேப்டாப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் சதீஷ் அந்த கேட்ல இருந்து உள்ள வந்தாரு. அவரு அந்த கற்கள் பாதையில போய்கிட்டே மெயின் கதவு கிட்ட அவரு போனாரு. என்னதான் ஆளு இவரு? எப்ப பாரு வேலையை முடியுது. அட, எவனாவது பணம் கொடுக்காம வேலை செய்வானா என்ன? இதுவே வேலையா போச்சு. சதீஷ் போய் கதவு கிட்ட நின்னாரு. அப்புறம் கதவை திறந்தாரு. சதீஷ் உள்ள போனாரு. எல்லா இடமும் ஒரே தூசியா இருந்தது. அவர் நாலாபுறமும் சுத்தி பார்த்தாரு. அவர் ஃபர்னிச்சர் அப்புறம் ரூம் எல்லாம் ரொம்ப கவனமா பார்த்தாரு. எங்கேயாவது ஏதாவது உடைஞ்சு போயிருக்கான்னு பார்த்தாரு. அப்புறம் அவர் படிக்கட்டு வழியா முதல் மாடிக்கு போனாரு. ஒரு அறைக்குள்ள அவர் போனாரு. அங்க ஒரு அலமாரி அவர் திறந்தாரு. அங்க அவரு ரவுண்டா ஒரு அடையாளத்தை பார்த்தாரு. அங்க தூசி கொஞ்சமும் இல்ல. அவர் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அதை பெருசா கவனத்துல எடுத்துக்காம அலமாரிய மூடிட்டாரு. திரும்பி அவரு கதவை நோக்கி போன போது பின்னாடி இருந்து அந்த அலமாரியோட கதவு தானாவே திறந்தது. அங்க எந்த காத்தும் வீசல, யாரும் அங்க இல்லவும் இல்ல. இருந்தாலும் கதவு தானாவே திறந்துடுச்சு. சதீஷ் பயந்து போயிட்டாரு. அவரு மெல்ல மெல்ல மறுபடியும் அலமாரியை நோக்கி வந்தாரு. சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அவர் தைரியத்தோட 2 ஹேண்டிலையும் பிடிச்சாரு. அப்புறம் அந்த அலமாரிய மறுபடியும் மூடினாரு. அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. ஒருவேளை யாராவது அங்க மறைஞ்சிருக்காங்களான்னு. ஆனா அங்க யாரையுமே காணோம். அவர் திரும்பின உடனே அவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஆத்மா நின்றுட்டு இருந்தது. அவளோட கண்கள் வெள்ளையா இருந்தது. அப்புறம் கண்ல இருந்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தது. அவ சத்தம் போட்டு கத்தினா. சாயந்தரம் அமித் வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. அவர் வந்து சோஃபால உட்கார்ந்தாரு. அவருடைய கால்களை எதிர்க்க வச்சிருந்த டேபிள்ல வச்சிருந்தாரு. அப்புறம் தலை பின் பக்கமா சாய்ந்தபடி ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் கிச்சன்ல இருந்து ஆர்த்தி வெளியே வந்தா. அவளுடைய முகத்துல குழப்பம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. அமித், சொல்லு. பிரயாக்ராக்ல இருந்து கால் வந்தது. என்னமா? சதீஷ். என்னாச்சு அவனுக்கு? சதீஷோட டெட் பாடி நம்ம வீட்ல இருந்திருக்கு. என்ன உளறற? எப்படி? எனக்கு பெருசா எதுவும் தெரியல. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா அவருடைய பாடியில எந்த மாதிரியான ஒரு அடையாளமும் கிடைக்கலையாம். ஏதோ ரத்தம் தான் உறைஞ்சு போன மாதிரி இருந்ததாம். அப்புறம் அமித்தோட கண்கள் திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சது. சதீஷோட பாடி அதே அலமாரிக்குள்ள இருந்தது. அவருடைய உடம்பு மொத்தமா ரத்தம் உரியப்பட்டிருந்தது. அப்புறம் அவருடைய எலும்புகள் வெறப்பா இருந்தது. அமித்தோட கண்கள் அதிர்ச்சி அடைஞ்சது. என்ன இது? எப்படி நடந்தது? அவருக்கு போதை பழக்கம் ஏதாவது இருந்ததா? எனக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ என்ன பண்றது? முதல்ல நீங்க பிரயாக்ராஜ் போய் ஆகணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்களை கூப்பிட்டுருக்காங்க. அமித் ஆர்த்தியை நோக்கி பார்த்தாரு. அடுத்த நாளே அவரு பிரயாக்ராஜ் போனாரு.
அமித் தன்னுடைய பேக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. அப்புறம் நாலாபுரமும் பார்த்தாரு. வீட்டுல அதே மாதிரி தூசிகள் நிறைஞ்சிருந்தது. அப்புறம் ஒவ்வொரு இடமும் சிலந்தி வலையா இருந்தது. அமித் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் பிரதிபா உள்ள வந்தாங்க. அமித் திரும்பி அவங்கள பார்த்தாரு. இன்ஸ்பெக்டர் பிரதிபா. சொல்லுங்க மேம். ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிடென்ட் உங்க வீட்டில் நடந்திருக்கு, அதனால கேள்வி கேட்கறதுக்காக கூப்பிட்டோம். கேள்விதான் கேட்கணும்னா ஃபோன் பண்ணியே நீங்க கேட்டுக்கலாம்ல. நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா சார், கேள்வி கேட்கும்போது ஒரு மனுஷனோட முகத்தை பார்க்க வேண்டியதும் அவசியம். பல முறை பதில்கள் வாயில இல்லை, கண்கள் மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். Excuse me? ஒன்றும் இல்லை சார், நான் உங்களை கேள்வி கேட்கலாமா? அமித் சரின்னு தலையை அசைச்சாரு. அடுத்த நிமிஷம் அமித்தும் இன்ஸ்பெக்டர் பிரதிபாவும் டேபிளில் உட்காந்துருக்காங்க. பிரதிபா அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் அமித் பதில் கொடுக்குறாரு. அமித் பயந்து போன மாதிரி இருந்தாரு. அப்புறம் தன்னுடைய பதிலை யோசிச்சு நிதானமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. என்னாச்சு சார், நீங்கள் ரொம்பவும் நர்வஸாக தெரியுறீங்க. இஸ் தர் எனி ப்ராப்ளம்? இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த வேலையை சீக்கிரத்திலேயே முடிச்சாகணும். அப்புறம் திரும்பி போகணும். எனக்கு பிசினஸ் வேலையும் இருக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் புரோக்கர் இறந்து போய் கிடக்குறாரு. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? கேட்கும் போதே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இங்க பாருங்க, அவர் என்னுடைய புரோக்கர், என்னுடைய மச்சான் இல்ல. ஒரு மனுஷன் ட்ரக்ஸ் அதிகமா எடுத்து இறந்து போயிட்டாருன்னா அதுல ஏன் தப்பு என்னங்க இருக்கு? இன்ஸ்பெக்டர் பிரதிபா அவங்களோட பேக்ல இருந்து சில பேப்பரை எடுத்தாங்க. அதை அவங்க டேபிளில் வச்சாங்க. ஷர்மா கெமிக்கல்ஸ், அது உங்கள் கம்பெனி தானே? அமித் அந்த பேப்பரை பார்த்தாரு. அப்புறம் கண்களை மேலே உயர்த்தி பிரதிபாவை பார்த்தாரு. எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க. எஸ், என்னுடைய கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்றது உண்மைதான். ஆனா இதுல எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. Are you sure? மேம், நான் மெடிசன் செய்யற வேலையை மட்டும்தான் செய்றேன். அது மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும்தான் போகுது. உங்களுக்கு தேவைப்பட்டா என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுக்குறேன். அப்படி ட்ரக்ஸ் இல்லீகலா மார்க்கெட்ல வரதா இருந்தாலும் இது ஒரு சப்ளை செயினோட லூப். என்னுடைய தப்பு கிடையாது. ஓகே, நீங்கள் இப்போ போகலாம். அப்படி வேற ஏதாவது தகவல் தேவைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அமித் சரின்னு தலையை அசைச்சாரு. இன்ஸ்பெக்டர் பிரதிபா அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் அமித் அதே சேரில் உட்காந்துருந்தாரு. சாயந்தரம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அமித் இப்போ லிவிங் ரூமில் இருக்காரு. அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே ரொம்ப வெறுப்போடு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு நான் பெங்களூர் போக வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி நான் அங்கே போகலைன்னா எனக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும். சார், மழையினால நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு சார். அப்புறம் இந்த மழை நிற்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது சார். அமித் வெறுப்போட அந்த ஃபோனை கட் பண்ணாரு. ஷிட். அமித் கோபத்தில் அந்த ஃபோனை சோஃபா மேலே தூக்கி வீசினாரு. அப்புறம் அங்கே போய் உட்காந்தாரு. அவர் தன்னுடைய பேக்ல இருந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் சின்னதை எடுத்தாரு. நேராக அதை குடிச்சிட்டாரு. அப்புறம் பாட்டில் ஒரு பக்கம் வச்சாரு. அப்போதான் அவரோட ஃபோன் மறுபடியும் அடிக்குது. அதே மேனேஜரோட ஃபோன் தான். அவர்கிட்ட தான் அவர் முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஃபோன் காலை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் தலை சோஃபாவோட பேக் ரெஸ்ட்ல சாய்ச்சபடி உட்காந்துட்டாரு. அவரோட கண் திறந்திருக்கு. அப்புறம் அவரு பின்னாடி படிக்கட்டை பார்த்தாரு. அப்போதான் அந்த படிக்கட்டில் அவருக்கு ஒரு ஜோடி கால் தெரிய ஆரம்பிச்சது. அந்த கால் ரொம்பவே வெளியிருந்து இருந்தது. அப்புறம் ரத்தத்தால நிறைஞ்சிருந்தது. இதை பார்த்துட்டு அவர் உடனே அதிர்ச்சி ஆனாரு. அவர் கண்ணை நல்லா விழிச்சு பார்த்தாரு. அவர் உடனே தன்னுடைய தலையை முன்னாடி திருப்பினாரு. சோஃபாவை விட்டு எழுந்தாரு. அப்புறம் நேரா படிக்கட்டை பார்த்தாரு. ஆனா அங்க எதுவுமே கிடையாது. அப்பதான் மறுபடியும் அவரோட ஃபோன் அடிச்சது. இந்த தடவை அது ஆர்த்தியோட கால். அவர் உடனே ஃபோனை எடுத்தாரு. அப்புறம் அவகிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்னாச்சு, ஏன் இப்படி திணறிட்டு இருக்கீங்க? அது 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 ஒன்றும் இல்லை. மோசமான கனவு கண்டுட்டேன் போல இருக்கு. அதான். Are you sure? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்போ வீட்டுக்கு வரீங்க? என்னன்னு சொல்றது, இங்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் புக் பண்ண ஃப்ளைட் கூட கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் எந்த ஒரு ஃப்ளைட்டும் அவைலபிளா இல்லை. அட, அது எப்படி? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ராத்திரி ஆயிடுச்சு, அதனால இங்கே இருந்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா அமித், உங்களுக்கு தெரியும்ல அந்த வீட்டில்
ஐயோ நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். அமித் போனை வச்சுட்டாரு. அப்புறம் மறுபடியும் அந்த சோஃபால போய் உட்காந்தாரு. அவர் கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க அங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அதே சோஃபால படுத்துட்டாரு. ராத்திரி அமித் சோஃபால தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு கால் சோஃபாவோட பேக் ரெஸ்ட்ல இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கீழே தூங்கிக்கிட்டு இருக்கு. மேல லேப்ல ஒரு ஊஞ்சல் முன்னாடி பின்னாடின்னு அசைஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அது நடுவுலயே நின்று போச்சு. அடுத்த நொடியே அந்த ஊஞ்சலோட சங்கிலி ஒவ்வொன்னா அற ஆரம்பிச்சது. அந்த வெயிட்டான ஊஞ்சல் நேரா கீழே விழுந்தது. அப்புறம் அதே சோஃபால வந்து விழுந்தது. அங்கதான் அமித் தூங்கிட்டு இருந்தாரு. அந்த ஊஞ்சல் அவருடைய அந்த காலில் விழுந்தது. பேக் ரெஸ்ட்ல வச்சிருந்தாரு அந்த காலில். அப்புறம் அவருடைய கால் உடனே உடஞ்சு போச்சு. அமித் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே எழுந்தாரு. அவருடைய அந்த உடஞ்ச கால்னால உடனே கீழே விழுந்துட்டாரு. அவர் முகத்தை தூக்கினப்போ அதே வெளியிருந்த கால் மறுபடியும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுதான் அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாரு. அவரை நிமிர்ந்து பார்த்தாரு. அவர் முன்னாடி இருந்தது வேற யாரும் இல்லை, அங்க நின்றுட்டு இருந்தது அவனி. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அமித் ஷெர்வானி போட்டு இருக்காரு. அப்புறம் அவனி கல்யாண பெண் கோலத்துல அலங்காரம் பண்ணியிருக்கான். 2 பேரும் வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. அமித் முதல்ல உள்ள போறாரு. அரிசி நிறைஞ்ச ஒரு செம்பை அவர் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அத வீட்டு வாசல்ல வச்சாரு. அவனி அந்த சொம்ப அவளோட காலால லேசா தொட்டா. அப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சா. அவ அமித்தை பார்த்தா. அமித் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவனையும் அவரை கட்டி அணைச்சுக்கிட்டா. ஃபைனலி எஸ், ஃபைனலி we are married. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல. அமித்தும் அவனையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனி பெட்ல உட்காந்துருக்கா. அப்புறம் அமித் அவ பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு பிசினஸ்ல இன்னும் பணம் தேவை. என்னோட டேட் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பணத்தை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே என்னால அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன் அவரால் கொடுக்க முடியாது? இது எல்லாத்தையும் நம்மளுடைய ஃபியூச்சருக்காக தானே நான் செய்றேன். ஸ்டாப் லைங் டு மீ. இது நீங்க நமக்காக இல்ல, உங்களோட ஃபியூச்சருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பணம் தேவைப்படுது. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு பணம் வந்த உடனே நான் திருப்பி கொடுத்துறேன். அப்படி பணம் திரும்பி வரல. அமித் கோபத்தோட அவளை பார்த்தாரு. அப்புறம் வெளியில போயிட்டாரு. ராத்திரி அமித் போதையில வீட்டுக்கு வந்தாரு. அவனி டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்தா. அவரு அவகிட்ட போனாரு. ஆவணி, ஆவணி. அவனி கவலையோட எழுந்தா. அவ அவரை பிடிச்சு சேர்ல உட்கார வச்சா. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஓகே? என்ன மன்னிச்சிடு ஆவணி. நான் பணத்துக்காக கொஞ்சம் தடுமாறிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இனிமே இந்த மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். அவனி அவரை கட்டி அணைச்சிக்கிட்டா. பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். உங்களோட தவறை நீங்க உணர்ந்தீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அது உண்மைனா இந்தா. அமித் தன்னுடைய கையை நீட்டினாரு. அவருடைய கையில ஜிலேபி இருந்தது. ஜிலேபியா? நிஜமாவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. இந்தா சாப்பிடு. அமித் தன்னுடைய கையால அவளுக்கு ஜிலேபியை ஊட்டி விட்டாரு. 6 மாசத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம். அமித் பெட்டு கிட்ட நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவருடைய முகத்துல ஒரு வித்தியாசமான சிரிப்பு இருந்தது. அவனி படுக்கையில இருந்தா. அவளால அசைய கூட முடியல. அவ உடலோட அசைவுகள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அவளுடைய உடல் விரைப்பா இருக்கு. எப்படி இருக்கு என்னுடைய பிளான்? ஒன்னா ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மரணத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒன்லி அடிக்ஷன்
ரியாக்ஷன் உருவாயிடுச்சு. ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்டோரி. படுக்கையில இருந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளால அசையவே முடியல. அப்புறம் அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு. அமித் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. தான் செஞ்ச குற்றத்தை ஞாபகப்படுத்தியபடி அமித்தோட சுவாசம் வேகமாக ஆரம்பிச்சது. அமித் பயத்தோட மேலே நோக்கி பார்த்தாரு. அவனியோட ஆத்மா எதிர்க்க நின்றுட்டு இருக்கு. நீ இவ்வளோ பெரிய சுயநலக்காரனா இருக்கே, உன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னுடைய அஸ்தியை கரைக்கிறது கூட சரியில்லைன்னு நினைச்சிட்டல. இந்த வீட்டை விற்கணுன்ற சூழ்நிலை வந்த போது அதை வெளியில தூக்கி எறிஞ்சிட்டல. உன்னுடைய மரணத்தை நீயே எழுதிக்கிட்ட. இப்ப இன்னைக்கு உனக்கு வட்டியும் முதலும் அது கிடைக்கும். அவனை தன்னுடைய கையை முன்னாடி நீட்டினான். அப்புறம் அமித் காத்துல பறந்தான். அவனை ஜூமர் மேல கொண்டு போய் எடுத்தா. கண்ணாடி துகள்கள்லாம் அவன் உடம்புல போய் குத்திக்கிச்சு. அமித் தரையில கீழே விழுந்தான். அவன் கை கூப்பி உயிர் பிச்சை கேட்கிறான். ஆனா அவனே நிக்கல. அவ தன்னோட கழுத்தை ஒரு பக்கம் திருப்பி அவனோட கண்ணை ஒரு பக்கம் பார்த்தா. அமித்தோட கால்கள் கைகள் முறியவும் உடையவும் ஆரம்பிச்சது. அவன் வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சான். அந்த கடைசி நொடி அவனோட கழுத்து முறிஞ்சது. அப்புறம் எல்லாம் அமைதியாயிடுச்சு. அமித் இறந்துட்டான். அவனியோட ஆத்மா அங்கேயே நின்றுட்டு இருந்தது, அப்படியே அமைதியா. இதுதான் அன்னைக்கு ராத்திரியோட முடிவா இருந்தது. ஆர்த்தி டெலிவிஷன் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அதுல நியூஸ் பார்த்துட்டு இருக்கா. அமித்தோட மொத்த கதையும் இப்போ இன்டர்நேஷனல் கதையா மாறிடுச்சு. ஷர்மா கெமிக்கல்ஸோட ஓனர் அமித் சர்மா அவருடைய வீட்டையே இறந்து கிடந்தாரு. அவருடைய டெட் பாடிக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு லெட்டர்ல எழுதப்பட்டிருந்தது அவர் செஞ்ச குற்றத்தை பத்தின கடுமையான உண்மை. டோர் பெல் அடிச்சது. ஆர்த்தி போய் அந்த கதவை திறந்தா. போலீஸ் உள்ள வந்தது. ஆர்த்தி கதவு கிட்ட நின்றுட்டு இருக்கா. அவளோட கண்ணில் கண்ணீர் இருந்தது. கதை இங்கேயே முடிவடைஞ்சது.